ஒரு 2 மாசமா எடுத்துட்டு இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் மாசம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு சார். செகண்ட் மாசம் வந்து இப்போ ஒரு வாரம் தான் சார் ஆகுது எடுத்தேவும். ஆனால் ஃபஸ்ட்டு மாதம் எடுத்தது நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன் சார். அதாவது பாலில் கலந்து குடித்தது வந்து பாக்கெட் பாலில் கலந்து குடித்தேன் சார். அது வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சார். ஆனால் இப்போ 2வது மாதம் முதல் வாரத்திலேயே வந்து பாக்கெட் பால் வந்து நான் கெமிக்கல் கலந்துருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டுட்டேன் சார். இப்போ மாட்டு பால்லே வந்து டைரெக்டாக பீச்சி வாங்கினேன் சார். அதுலேருந்து ஒரே ஒரு வாரம் தான் சார் சாப்பிட்டேன். ஆனால் இப்போ இந்த ஒரு வாரத்தில் சார் கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனையே இல்லை சார். அப்போ வந்து நம்ம வந்து பீச்சுறாங்களா சார், அந்த இடத்துல மாட்டுப்பாலில் தான் சார் வாங்கி நான் சாப்பிட்டுட்ருக்கேன். வெதுப்புன்னு போச காய வச்சு ரொம்ப காய வைப்பு இல்லாமல் இப்போ வந்து நல்லா இருக்குது சார். இப்போ வந்து நான் வந்து இப்போ சாப்பிட்டது ஒரு வாரத்தில் அந்த மாதிரி ரிசல்ட் இருந்துச்சு. 2வது இன்னொரு ஒரு வாரம் சேர்த்து அதே மாட்டுப்பாலில் கலந்து சாப்பிட்ற போச ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கும் பின்னாடி பின்னாடி போகும்போது என்னுடைய உடம்பு வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது சார். உண்மையிலே ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது சார். இது வந்து உங்களுடைய மருந்துக்கு வந்து ரொம்ப நன்றி சார். ஆனால் வந்து என்னுடைய நோயை வந்து நீங்கள் தீர்த்துட்டீங்க, முக்கால்வாசி தீர்த்துட்டீங்க சார். கண்டிப்பாக இந்த மாதம் சாப்பிட்டாவே அநேகமாக திருப்தி ஆயிரும் இருக்கு சார். அந்த மாதிரி தான் சார் உடம்பு கண்டிஷன் நல்லா இருக்குது சார். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி எங்கேனாலும் சரி என்ன மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க சார். அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், அதை நீங்கள் சொல்லிடுங்க சார். தயவுசெய்து அந்த பாலில் சாப்பிட்றவங்க வந்து மாட்டுப்பாலில் முடிஞ்ச வரைக்கும் 99% தயவுசெய்து எப்படியாவது கஷ்டப்பட்டு மாட்டுப்பாலில் வாங்க ட்ரை பண்ண சொல்லுங்கள் சார். அதை வந்து அப்புறம் அந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பாக 2 மாதத்தில் குணமாகிறது 1 மாதத்திலோட குணமாகும் சார். கண்டிப்பாக மருந்தினுடைய எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சார். அந்த கெமிக்கல் ஆக்ட் பண்ண பாலில் சாப்பிட்றதுனால ஃபஸ்ட் மாதம் அந்தளவுக்கு இல்லை சார். அந்த சாப்பிட்ட அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு நான் உண்மையிலே நினச்சி கூட பார்க்கல சார். அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்குது சார். இந்த மாதம் இன்னுமே மருந்து இருக்குது சார். இன்னும் 15 நாளைக்கு மருந்து இருக்குது. ஆனால் இப்போவே நல்லா இப்போ உடலுறவுலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 5 நிமிஷம் பண்ணுற மாதிரி இருக்குது சார். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பண்ணுறதே அதிகம் தான். 1 நிமிஷம் தான் விரைப்புத்தன்மை வரும், அப்படியே போயிடும். 2வது இப்போ நம்ம இந்த ஒரு வாரத்தில் ரொம்ப ரொம்ப மாற்றம் சார். உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப மாற்றம். ஆனால் வந்து முக்கியமாக சாப்பிட்றவங்களுக்கு சொல்லிடுங்க சார், இதை வந்து தயவு செய்து கெமிக்கல் ஆக்ட் பண்ண பால் கண்டிப்பாக வாங்காதீங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி நம்ம பீச்சுற இடத்துல வாங்கிட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது சார். நம்ம உடம்பை நம்ம தானே சார் பார்த்துக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்குது சார். கண்டிப்பாக நம்ம வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாதிரி சொல்லிடுங்க சார். 2வது என்னை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி மாட்டுப்பாலில் டைரெக்டாக வாங்கி கலந்து குடித்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டு சீக்கிரம் ஆயிடும் சார். அதாவது 1 மாதம் 2 மாதத்தில் ஆகுறது கண்டிப்பாக ஒரே மாதத்தில் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது சார். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் சார். இது கட்டாயம் நடந்தே தீருங்க. நான் வந்து இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கும் பின்னாடி நான் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி இருக்குது சார். இப்போ எனக்கு வந்து 40 வயசு ஆகுது சார். நான் வந்து கிட்டத்தட்ட 25 வயசு இருந்தால் எப்படி இளமையாக இருந்தனோ அதே மாதிரி மன தைரியம், உடல் வந்து நல்லா இதாக இருக்குது, நல்லா டெம்பர் கொடுக்குது, விரைப்புத்தன்மையெல்லாம் நல்லா வருது. கண்டிப்பாக சார் இந்த மாதமும் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் 100% வந்துடும்ன்ற நம்பிக்கை எனக்குள்ளே கண்டிப்பாக உருவாது சார். இது வந்து மறுக்க முடியாத உண்மை சார். என்னை போல் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு தயவுசெய்து வந்து நீங்கள் மருந்து கொடுக்குறதோட இதையும் சேர்த்து சொல்லி விட்ருங்க சார். இந்த மாதிரி கெமிக்கல் பாலில் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பால்லையே சாப்பிடுங்க. இந்த மாட்டில் டைரெக்டாகவே பீச்சுறவங்ககிட்டே வாங்கி எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி நீங்கள் இருந்து வாங்க. இல்லாட்டி வந்து வீட்டில் இருப்பாங்களா அவங்க வாங்க சொல்லி சாப்பிட சொல்லுங்கள் சார். இது நான் என்னை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை சார். இதை கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும் சார். உடம்பு நல்லா இருக்கும், சீக்கிரம் குணமாயிருங்க சார்.